வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ காட்டுக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு போறீங்க இப்ப பாருண்ணா எப்படி போனாங்க? இந்த பக்கம் போனாங்களா அந்த பக்கம் போனாங்களா? மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்க? காட்டுக்குள்ள சமையல் செய்ய. இன்னைக்கு கறி எடுக்கிறோம். ஓகே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணா சமையல்காரனா அப்படி வரணும். நான் காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணட்டுமா அப்புறம் பண்ணட்டுமா? தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளுள் ஒன்றான பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் பசித்துவ கலையையும் பயின்றவன். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கணும். காலை கடனை காலையில முடிக்காம இப்ப முடிச்சுட்டு வர்ற பாருங்க. வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். கிடைச்ச இடத்துல எல்லாம் கக்கா பாடுறதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட். அடிமரத்தை விட்டுங்க. அந்த பக்கம் கார்னர்ல போய் நேரா கை கடையில விட்டு வந்துடல. கத்தி வச்சு அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். இங்கண்ணா இங்கேயா ஏன் அது ஒரு கேமரால தான் எடுக்கும். தேங்காய் எப்படி பறிக்கலாம் பார்த்துக்கிட்டு தேங்காய் எப்படி பறிக்கலாம் பார்த்துக்கிட்டு இது நம்ம அந்த சைடு இருக்கு. ஒரே அடிக்க போகணும். அவனுக்கு நைட் ஷிஃப்ட் அடிக்கும். இப்பதான் குழி நோட்டிக்கலாம். புதினா கொத்தமல்லி கீழே இருக்க புல்லோட ஜாயிண்ட் ஆயிரு போதுரா. இல்ல உள்ள போடு. அட புதினா உள்ள போட்ட மாதிரியே இல்ல. போடு போடு இடி. நல்லா ஃபைன் பேஸ்டா வரணும். அவ்வளோ நேரம் இடிக்கிற நீ. உனக்கு இடிக்கிறதா வேலையே. நீ சாயந்தரம் வரை இடிச்சுக்கிட்டு இருக்க சரியா? அடி ஒவ்வொன்றும் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இடி ஒவ்வொன்றும் அடி மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்கணும் பார்த்துக்கோ. அடிச்சா பேர் கரெக்டா இங்க. இது புடி இல்லடா கடி. அம்மா யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? அவரு பாக்ஸரு சும்மா பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு போறாரா? பரவாயில்ல. 4 கிலோ இறங்கிருக்கீங்க. ஓகே ஆமாம். அப்படி கல்லையும் கழுவிட்டீங்களா? சூப்பர்ண்ணா. இதுக்கு தான் தங்கசுந்தரன் வேணும். அதான்
எப்படி கறி கழுவியாச்சு, கறி கழுவிட்டு வந்துட்டோம். தோல் எடுத்துட்டா கிரில் போடுவாங்க. ஓகேவா, ஃபுல் ரோஸ்ட் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணி நல்லா மசாலா கலந்து செம்மையாக ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தந்தூரி ஸ்டைலில் போட போகிறோம். பார்க்க தான் போகிறீங்க நீங்கள். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தயிர் ஊற்றி கலக்கிறோம். நிறையாவே போட்டேன். இதை வந்து 50 கிராம் போடணும். 2 கிலோ இல்லை, ஊறினா தான் நல்லாயிருக்கும். பெரிய கறி இருக்குல்ல, மட்டும் இப்படி எடுத்து இப்படி மேலே போட்டுரு. இந்த அதுக்கு அடியில் கொஞ்சம் போடு. அடியில் எடுத்து இந்த அடியில் கொஞ்சம் போட்டுட்டுனா அது கொஞ்சம் இதாகிட்டு இருக்கும். அந்த பக்கம் கொஞ்சம் போடணும். அது எரியாது. அந்த பக்கம் லைட்டாக பத்துங்களா தம்பி? இதே மாதிரி ஒன்று எடுத்துட்டு வாடா, காஞ்சதா பார்த்துடு. நாங்கள் வந்து சுத்தமான முறையில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். முட்டையை உடச்சி விட்ரு. ஃபஸ்ட்டு மசாலாவை போட்டிருக்கு, இல்லை கொஞ்சம் போடு. சரி, சாரி. போதுண்ணா. வச்சுட்டு அப்படியே ஊற்றிடுங்க. அப்படியே முட்டையை உள்ளே உடச்சி ஊற்றிடுறீங்களா? சரி, நீ எதை உழப்புற? ஆனால் நீ அநியாயம் பண்ணுறடா, உழப்புறான்டா. இப்போதானே கரெக்டு. இது எடுத்து போட்டுக்கிற மாதிரி சொல்கிறேண்ணா. அது இப்படி இருக்குல்ல, இப்படி கலக்கி அதுதான் இதில் மசாலா இப்படி சொல்கிறேன்னு போறக்குள்ள ஜோக். ஓகேண்ணா. இப்போ பாடுறா, போயிடுறா. கொஞ்சம் லைட் அடி உள்ளேலாம் போட்டு கிரீன் சிக்கன் தந்தூரி பண்ண போகிறோம். பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணியாச்சு. மின்ட்டு, கொத்தமல்லி, உப்பு, பச்சை மிளகா இது மட்டும் தான் போட்டிருக்கோம். செம்மையாக சமைக்க போகிறோம். வெல்கம் டு மிஸ்டர் லியோ ப்ரோ. இல்ல 10 வச்சுட்டு வரலாண்ணா. நான் சைடில் வீசுனா. வாவ் அமேசிங். தட்டில் வை. எப்படி இன்ஜூரிஸ் அந்த கோழி என்ன? அதே மாதிரி நீங்க கை எடுத்துக்கோங்க. இப்படி அப்படியே குச்சியிலேருந்து கீழே விழுகாம இருக்கு. இப்ப வேணா ஆயில் என்ன கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்கும் போட்டு இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது, இந்த பூச்சி கிளி பறக்கிறது, புறா பறக்கிறதுலாம் அது இப்படி ப்ராப்பராக எண்ணெய் தேய்ச்சிட்டே இருக்கணும், இல்லைன்னா கருகிரும்.
என்னடா ஒரே பனி மூட்டமாக இருக்குது. பனி மூட்டம் இல்லைண்ணே, அது புகை மூட்டம். இதுக்கு மேலே போனே ரத்தம் கத்தி எப்படி பக்கம் வரக்கூடாது. முழு கறி எடுத்துட்டு போறோம். அது கோழி இல்லைண்ணா, இப்போ இது கிரில். உட்காருண்ணா, அவ்வளோதான். அப்படியே பக்கத்தில் வாடா. அடா இதில் வீடா, இதில் வீடா, அது அப்படியே என்ன அதில் இன்னொரு கம்பி இருக்கு. தங்க சொன்ன வேணாம், விஜய் வேணாம். போதியா கம்பி கடிச்சு துப்பிக்கலாம். கம்பி கடிச்சு துப்பிக்கலாம். அப்படியே உட்காருங்க. என்னது இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன ஆகிறது ப்ரோ? இப்படி அருமா அருமா தவறாக நடக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு ப்ரோ. எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பர்ண்ணா.